என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உருகி உருகி உன்னில் கரைந்தேன் நாவல் பகுதி 8. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை ஒரு 10 மணி அளவில் அனஸ்வரின் அப்பா அம்மாவிடம் கூறிவிட்டு தன் பெட்டி ஒன்றோடு அக்ஷரா புறப்பட, என்னம்மா பெட்டியோட போற? சந்தேகமாக அவன் அம்மா கேட்டார். இல்ல அத்த, இதுல கொஞ்சம் பழைய துணி இருக்கு, எங்க வீட்டுல வேலை பாக்குற அம்மாவுக்கு இது கொடுக்கணும் என்று கூறி சமாளித்து விட்டு சென்று விட்டாள். அக்ஷரா வீட்டை எட்டும் போது சித்தியின் மடியில் கிடந்து அழுது கொண்டிருக்கிறாள் அகல்யா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, உங்க யார் வார்த்தையையும் கேட்காம என்னுடைய இஷ்டத்துக்கு முடிவெடுத்ததாலதான் எனக்கு இப்ப இந்த கதி. இனிமே உங்க யார்கிட்டையும் கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன், எந்த முடிவும் எடுக்க மாட்டேம்மா, என்ன மன்னிச்சிடுங்க என்று கூறி அழுது கொண்டிருக்கிறாள். பரவாயில்லம்மா, இப்பவாவது உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சதே, அதுவே போதும். நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா உனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா உன் வாழ்க்கையே போயிருக்குமே. பரவாயில்ல விடு. ஆனா அக்ஷரா வாழ்க்கைய நீ கேக்குறதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஏதோ ஒரு வேகத்துல நீ தூக்கி உன்னுடைய காதலன்னு அவளுக்கு கொடுத்திருக்கலாம். இப்ப அனஸ்வர் அக்ஷராவோட புருஷன். அப்படி இருக்க அவரை நீ திருப்பி கேக்குறது நியாயமா? நீயே யோசிச்சு பாரு. இல்லம்மா, உங்களுக்கு அனஸ்வரை பத்தி தெரியல. அவரால் என்னை விட்டுட்டு அக்ஷரா கூட வாழ முடியவே முடியாது. என்னைக்காவது அவர் கூட இருக்கிறது நான் இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா யோசிக்கவே மாட்டாரு. அக்ஷராவை வேண்டான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிடுவாரு. அப்ப அக்ஷரா வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு வந்து நிக்க கூடாது இல்லையா? அவன் நல்லதுக்காகவும் தான் நான் இப்படி ஒரு முடிவையும் சேர்த்து எடுத்திருக்கேன். இல்லன்னா அனஸ்வரா அவளுக்கே விட்டு கொடுத்திருப்பேம்மா. சரி, அப்படியே இருக்கட்டும். இதுக்கு அக்ஷரா ஒத்துப்பாளா? கண்டிப்பா ஒத்துப்பா. நான் அவகிட்ட பேசிட்டேன். அவர்கள் உரையாடலை கேட்டபடி வாசலில் நின்று கொண்டிருந்த அக்ஷரா சித்தி என்று அழைத்தாள். அவளது குரலை கேட்டதும் சித்தி மடியிலிருந்து துள்ளி எழுந்த அகல்யா விழிகளை துடைத்துக் கொண்டு, வந்துட்டியா? நீ லேட் ஆகுறத பார்த்து நான் கூட கொஞ்சம் பயந்தே போயிட்டேன். சரி சரி, சீக்கிரமா என்னுடைய சிம் கார்டை கழட்டி கொடு, அப்புறம் தாலியை கழட்டி கொடுக்க மறந்துடாத என்றாள். வாமா அக்ஷரா. சித்தி அழைக்க வீட்டிற்குள் வந்த அக்ஷரா, சிம் கார்டை கொடுக்கறேன், ஆனா தாலிய கழட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. அக்ஷரா கூறியதை கேட்டு முகம் சிவந்த அகல்யா, அப்ப எப்படி நான் அனஸ்வர் வீட்டுக்கு போறதாம்? கையோடு வாங்கி வந்த அவள் கழுத்தில் கிடப்பது போன்ற அந்த தாலியை அகல்யாவிடம் கொடுத்தாள் அக்ஷரா. இத கட்டிக்க. நீ நினைச்ச நேரம் நான் தாலி கட்டிக்கவும் கழட்டி கொடுக்கவும் முடியாது. எனக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான், ஒரே ஒரு கணவர் தான், அது அனஸ்வர் மட்டும்தான். அவர் கூட வாழ்ந்தாதான் வாழ்க்கையா? அவர் இல்லாம கூட வாழலாம். என்னடி இப்படி சென்டிமெண்டா எல்லாம் பேசுற? நீ பேசுறத பார்த்தா ஏதோ தப்பு தண்டா நடந்திருக்கிற மாதிரில தெரியுது. இதுக்கு பதில நான் சொன்னா சரியா இருக்காது. எனக்கு நீ வீட்டுக்கு போவல, இதுக்கான பதில் அனஸ்வர் கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கும். அவர்கள் உரையாடலை கேட்டபடி அமைதியாக ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்த அக்ஷராவின் பாட்டி, அக்ஷரா, நீ உன்னுடைய வாழ்க்கையை இப்படி தூக்கி கொடுக்கறத என்னால ஏத்துக்க முடியாது. இப்படி ஒரு ஒப்பந்தத்தோட தான் நீ அந்த அனஸ்வர் தம்பிக்கு மனைவி ஆகி இருக்கேன்னு எனக்கு தெரியாது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கவே மாட்டேன். இப்பவும் நீ அனஸ்வர் தம்பிய பிரியறத என்னால ஏத்துக்க முடியாது. அந்த தம்பிய போய் சந்திச்சு நடந்த உண்மைகளை சொல்லி உனக்கு நீதி கேட்க போறேன். பாட்டி கூற, பாட்டி, இதுல நீதி நியாயம் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இதை இப்படியே விட்டுடுங்க. சரி, விட்டுடலாம் தான். ஆனா அனஸ்வர் தம்பி விடுவார்னு உனக்கு தோணுதா? நீ வேலைக்கு போகும்போது வரும்போது, இல்ல நீ வெளியே எங்கேயாவது போகும்போதெல்லாம் அனஸ்வர் தம்பி கண்ணுல நீ சிக்கதான் போற. அப்ப நீ அகல்யாவும் இரட்டையர்கள்னு தெரிய வரும். அதையும் தாண்டி அனஸ்வர் தம்பி தாலி கட்டுனது உன் கழுத்துல தானே அவருக்கு தெரிய வந்தா நிலைமை மோசமாகாது? அந்த நேரத்துல எந்த மூஞ்சிய வச்சுட்டு அவர்கிட்ட போய் நின்னு பேச முடியும்? அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடி நாமளே உண்மையை எடுத்து சொல்லிட்டு, நீங்க தாலி கட்டினது அக்ஷரா கழுத்துலதான். நீங்க இப்ப அகல்யா வேணும்னு சொன்னா அகல்யாவை ஏத்துக்கலாம். இல்ல நான் தாலி கட்டின என் பொண்டாட்டி தான் எனக்கு தேவைன்னு சொன்னா நீங்க அக்ஷராவை ஏத்துக்கலான்னு அவர்கிட்டயே பேசுவோமே. ஐயோ, இந்த கிழவி பேசி பேசியே அவளை பிரெயின் வாஷ் பண்ணிடும் போல இருக்கே. முதல்ல இந்த கிழவிய போட்டு தள்ளணும். முணுமுணுத்த அகல்யா, பாட்டி, இப்படியெல்லாம் எதுவும் இங்க நடக்காது. சிங்கப்பூர்ல இருக்கிற சித்தி எனக்கு முன்னாடியே ஒரு வேலை அங்க வாங்கி கொடுக்கறதா சொல்லி இருந்தாங்க. அந்த வேலைய அக்ஷராவுக்கு வாங்கி கொடுக்க சொல்லிட்டு தான் நான் சிங்கப்பூர்ல இருந்தே கிளம்பி வந்தேன். இந்த விஷயம் எல்லாம் அக்ஷராவுக்கு தெரியும். நான் இங்க சென்னையில அனஸ்வர் கூட வாழும்போது அக்ஷரா சிங்கப்பூர்ல தான் இருப்பா.
அதனால அனஸ்வரும் அக்ஷராவும் இனி சந்திச்சுப்பாங்களோ, எங்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, உண்மை அனஸ்வருக்கு தெரிஞ்சிடுமோன்னு நீங்க பயப்பட தேவையில்லை. இன்னொரு விஷயத்தையும் நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டா நல்லது. அனஸ்வர் காதலிச்சது அக்ஷராவை இல்ல, அக்ஷரான்ற பேர்ல இருக்கிற அகல்யா என்ன. நாளைக்கு அனஸ்வருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கூட சத்தியமா அவரு அக்ஷராவை ஏத்துக்க போறதில்ல. உயிரா உருகி உருகி காதலிச்ச என்னதான் ஏத்துப்பாரு. அதனால அத நினைச்சு இங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் பாட்டி, உங்க விஷயம். நீங்க இத்தனை நாள் எங்க வீட்டுலதான் இருந்தீங்க. நீங்க வேணும்னா அவ கூட போலாம், இல்ல எங்க கூட இங்கேயே தங்கலாம். இல்ல பிடிக்கலையா நீங்க ஊருக்கே போயிடலாம். அது உங்க விருப்பம். ஆமா பாட்டி, அகல்யா என்கிட்ட முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டா. நாம நாளைக்கே சிங்கப்பூர் போறோம். இனிமே நானும் அனஸ்வரும் சந்திச்சுக்க போறதே இல்ல. பாட்டி எதுவும் பேசவில்லை. சரி சரி, நீ சீக்கிரமா சிம் கார்டை கழட்டி கொடு. அகல்யா அவசரப்படுத்த அக்ஷரா அகல்யாவின் சிம்மை எடுத்து அவளிடம் கொடுத்தாள். அதை வாங்கி தன் செல்லில் போட்டுக்கொண்ட அகல்யா, அப்புறம் இந்த போலி தாலிய நான் என் கழுத்துல கட்டிக்கிட்டா நான் எப்படி அனஸ்வர் மனைவி ஆக முடியும்? அக்ஷரா கழுத்தில் தொங்கும் தாலியை பார்த்தபடி கேட்டாள். தாலியை கைக்குள் பத்திரப்படுத்தி பூட்டி கொண்ட அக்ஷரா, இந்த தாலிய கூட உன் கழுத்துல கட்ட போறது அவர் இல்லையே, நீதானே. அதுக்கு எந்த தாலியை கட்டுனா என்ன? அதுவும் சரிதான். ஆனா ஏதோ உறுத்துதே. என்ன, இப்பவும் நீதானே அனஸ்வர் மனைவி? ஆமா, ஆனா என்னால உன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நான் உன்னை மட்டும் நினைச்சு இத சொல்லல, அனஸ்வரியை நினைச்சுதான் சொல்றேன். அவர் உன்னை உயிரா நேசிக்கிறாரு தெரியுமா? நீ அவர் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சா அவர் மனசு ரொம்ப வேதனைப்படும். அத நான் விரும்பல. அதெல்லாம் சரிதான், ஆனா இந்த தாலி விஷயத்துல ஒரு சின்ன நெருடல். யோசித்தவள், ஒரு ஐடியா. இன்னைக்கு நைட்டு நான் இந்த தாலிய கழட்டி பெட்ல போட்டுடுறேன். காலையில எந்திரிச்சதும் ஐயோ தாலிய காணும்னு சொல்லி தேடுவேன். தாலியும் கிடைச்சிடும். அனஸ்வர் கையில அதை கொடுத்து என் கழுத்துல காட்டுங்கன்னு சொல்லிடுறேன். விஷயம் சிம்பிள். அப்புறம் நீ சிங்கப்பூர் போற வரைக்கும் வெளியே எங்கேயும் சுத்தி தெரியாத. அவர் கண்ணுல சிக்கினா தேவையில்லாத பிரச்சனை. புரியுதா? புரியுது. சரி, நான் உடனே அனஸ்வர் வீட்டுக்கு போறேன். அப்போது அகல்யா செல்போன் ஒலித்தது. அழைப்பது யார் என்று பார்த்தாள். அனஸ்வர் என்று டிஸ்பிளே காட்ட, அவர் தான் கூப்பிடுறாரு உற்சாகத்தோடு கூறியவள் உடனே அழைப்பை ஏற்றாள். சொல்லுங்க அனஸ்வர். அவளது அந்த உற்சாகத்தை கண்டதும் அனஸ்வர் பேச யோசித்தான். ஹலோ அனஸ்வர், நான் சொல்றது கேக்குதா? அகல்யா கேட்க, அக்ஷரா சந்தேகமாக கேட்டான். ஆமா அக்ஷரா தான், சொல்லுங்க. என்ன உன்னுடைய குரல்ல ஒரு மாற்றம்? மாற்றமா? இல்லையே, நான் தான். சரி, நீ இப்ப எங்க இருக்க? எங்க வீட்டுலதான். உன்னுடைய ஃப்ரெண்ட் அகல்யா வந்துட்டாளா? அவகிட்ட பேசிட்டியா? வந்துட்டா, நான் பேசிட்டேன். இப்ப நீ வீட்டுக்கு வரியா? நான் அது வழியாதான் வந்துட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு தான் போறேன். நீ வந்தா உன்னையும் கூட கூட்டிட்டு போறேன். ஓகே அனஸ்வர், நான் வரேன். உற்சாகம் சிறிதும் குறையாமல் கூறினாள். சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன். ஓகே. அழைப்பை துண்டித்தவளின் முகத்தில் என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு உற்சாகம். அதையும் தாண்டி அவனோடு இணைய போகிறோம் என்ற ஆனந்தம். ஏனோ அக்ஷரா விழிகளில் ஒரு வலி. அதை சிரமப்பட்டு அவள் மறைக்க முயன்றாலும் அது கண்களின் ஓரம் கண்ணீராக எட்டி பார்த்து அனைவருக்கும் காட்டி கொடுத்தது. ஏய், என்னடி அழறியா? உனக்கு என்னுடைய அனஸ்வர ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கே. அவரை பிடிக்கலன்னு உன்னை தவிர வேற யாரும் சொல்ல மாட்டாங்க அகல்யா. அக்ஷரா, அது அப்போ அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ எனக்கு என்னுடைய அனஸ்வரை தவிர வேற யாரையும் பிடிக்காது தெரியுமா? நானும் அதுதான் விரும்புறேன். குரங்கு மாதிரி மரம் விட்டு மரம் தாவாத. அவர் கூடவே இருக்கிற வழிய பாரு. அதற்குள் வீட்டு வாசலில் அனஸ்வரின் கார் வந்து நின்றது. கார் சத்தம் கேட்டதும் வீட்டாரிடம் விடை பெறாமல் உற்சாகத்தோடு அகல்யா ஓடி வெளியே வந்தாள். அதற்குள் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அனஸ்வர் காரை விட்டு இறங்கி இருந்தான். வாசலில் நிற்கும் காரை கண்ட அகல்யா, ஓ, இதுதான் அப்பா அம்மா அனஸ்வருக்கு வாங்கி கொடுத்த காரா? அக்ஷராவுக்காக இவ்வளவு செய்யறாங்களேன்னு கோபமா வந்தது. ஆனா இனிமே இந்த கார் எனக்கு தானே சொந்தம், தனக்குள் கூறிக்கொண்டவள். போலாம் அனஸ்வர்? உற்சாகத்தோடு கேட்டாள். அவளை ஆழமாக பார்த்தவன், என்னாச்சு? உன்கிட்ட ஒரு மாற்றம், என்ன கூறுவது என்று யோசித்தவள், ஆமா, நான் சிங்கப்பூர் போக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க போதும்னு உறுதியான ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதை கேட்டு அவன் முகத்தில் என்ன ஒரு மகிழ்ச்சி. அப்படியா என்று கேட்டபடியே அவள் இடையை சுற்றி வளைத்து தன்னோடு சேர்த்தான். ஆனால் அவளிடம் இருந்து வந்த வாசனை இது அக்ஷரா இல்லை என்று அவனிடம் கூறியது.
நெருப்பை தொட்டது போல் கையை இழுத்து கொண்டவன் அவளை உற்று நோக்கினான். என்ன புதுசா மேக்கப் எல்லாம் போட்டிருக்க? புதுசா மேக்கப்பா என்றவள் வார்த்தைகளை அப்படியே விழுங்கினாள். ஆஹா, இந்த அக்ஷரா மேக்கப்பே போட மாட்டா போல இருக்கு தனக்குள் கூறியவள். இல்ல, முன்னாடி மேக்கப் போட்டுட்டு தானே இருந்த. வீட்டுல மேக்கப் செட் இருந்தது, அதுதான் சும்மா எடுத்து போட்டேன். பெர்ஃபியூம் வாசனை கூட வித்தியாசமா இருக்கே. அதுவும் வீட்டுல இருந்ததுதான். சரி, நம்ம போலாமா? இவ்வளவு தூரம் வந்துட்டேன், அங்குல ஆண்டிய பார்க்காம போனா எப்படி? அவங்கள பார்த்துட்டு போலாம். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்த அகல்யா அவனுக்கு முன் வீட்டிற்குள் வேகமாக நடந்தாள். அக்ஷராவை எச்சரிக்க வேண்டும் அல்லவா? பாட்டி வேறு இருக்கிறாள், அவனுக்கு ஏதும் சந்தேகம் வந்துவிடக் கூடாதே. உள்ளே வந்தவள், அக்ஷரா அவர் வராரு, சீக்கிரமா பாட்டியை கூட்டிட்டு ஏதாவது ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்க. அகல்யா அவசரப்படுத்த சட்டென்று செட்டியில் இருந்து எழுந்த அக்ஷரா, பாட்டி வாங்க என்று கூறிவிட்டு வேகமாக ஒரு அறைக்குள் சென்று மறைந்தாள். ஷூவை கழற்றி விட்டு உள்ளே வந்த அனஸ்வர் யாரோ அறைக்குள் சென்று மறைவதை நிழல் போல் கண்டான். ஆனால் அக்ஷரா வேகத்தில் பாட்டியால் எழுந்து செல்ல முடியுமா என்ன? அவர் அறை வாசலை கூட எட்டவில்லை. அனஸ்வர் கண்ணில் சிக்கிவிட்டார். அட பாட்டிமா, எப்ப வந்தீங்க? அவன் கேட்க, இல்லப்பா, கல்யாணம் முடிஞ்சு பாட்டி இன்னும் போகல என்று கூறி சமாளித்தார் சித்தி. ஓ அப்படியா, எங்க எந்திரிச்சு போறீங்க பாட்டி? உட்காருங்க. இல்லப்பா, நான் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு. பரவாயில்ல, நான் ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன், அதுக்கப்புறமா போய் ரெஸ்ட் எடுங்க. பாட்டியை அழைத்து வந்து ஒரு இருக்கையில் அமர்த்தி விட்டு அவர் அருகில் அமர்ந்தான் அனஸ்வர். அதை கண்டதும் அகல்யா மனம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. இந்த சூனியக்கார கிழவி எதையாவது போட்டு வச்சுட்டா என் வாழ்க்கையே நாசமாயிடும். அவளும் பாட்டியின் அருகில் வந்து அமர்ந்தாள். அப்புறம் பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. அவன் இன்னும் பாட்டியிடம் ஏதேதோ கேட்க அவனுக்கு பதில் கூறும் போது எல்லாம் பாட்டியின் விழிகள் அக்ஷரா சென்று மறைந்த அந்த அறையை பார்த்தது. பாட்டி, நானும் கவனிச்சுட்டே இருக்கேன். அந்த ரூம்ல யார் இருக்கா? அடிக்கடி அந்த ரூமையே பாக்குறீங்களே? அனஸ்வர் கேட்க அகல்யா ஆடி போனாள். சட்டென்று சுதாரித்துக் கொண்டவள், அதுவா, என் ஃப்ரெண்டு. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் அவ சட்டுன்னு அந்த ரூம்குள்ள போயிட்டா. அகல்யா சமாளித்து விட்டாள். சிறிது நேரம் அனைவரோடும் பேசிவிட்டு, அப்ப சரி நாங்க கிளம்புறோம் என்று கூறி எழுந்து கொண்டான் அனஸ்வர். அப்போதுதான் அகல்யாவுக்கு உயிரை திரும்பியது. பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.